ஹலோ நான் எப்படி இருக்கீங்க? நல்லா நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வைகே வெல்கம் டு 0 ஓகே கேஸ். இன்றைக்கி நம்ம வந்து திருச்சி வந்துட்டோம். எல்லாமே ஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஓகே, நம்ம ஃப்ரெண்டும் வந்தாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸை வீடு தான் போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குது, எந்த பஸ்ஸில் ஏறது எதுவுமே தெரியாது. போயிட்டு ஒவ்வொருத்தருடைய கேஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கும்பகோணம் வண்டியில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:12 கும்பகோணம் எப்போ ரீச் ஆகும்னு தெரில. அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பஸ் பிடிச்சி போகணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. போயிட்டு நம்ம வந்து கேட்டுட்டு வந்து போவோம். ஓகே, அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது நீங்களும் வந்து அப்படியே அந்த நேரத்தை எல்லாமே சுற்றி பார்த்துருவாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் போட்டாங்க, ஒரு 10 மினிட்ஸாக போட்டாங்க. பஸ் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து கும்பகோணமே போக தேவையில்லை. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற ரூட்லேயே பார்த்திங்கன்னா சுவாமிமலை இருக்குது. நம்ம அங்கே தான் வந்து இறங்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கும்பகோணத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ தான் நாங்கள் வந்து போகிற வழியிலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணோம். நம்ம போயிட்டு கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் பேசி நம்ம வந்து போகிற வழியிலையும் வந்து நம்ம வந்து இறங்க போகிறோம். இறங்கிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஓகே கேஷ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுவாமிமலையில் வந்து இறங்கியாச்சு. இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில, கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொன்னாங்க. போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் பொழந்து கட்டுதுங்க. இந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆக்சுவலாக வெயில் வந்து ரொம்பவே இதாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப வெயிலாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஆக்சுவலாக இதுவாக என்னன்னு தெரியல. சரி வாங்க அப்படியே முன்னாடி போய்ட்டு பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த ஒரு பொரி பாக்கெட் அப்படியே ஜூம் பண்ணுற பாருங்கள், எவ்வளோ மீன் அது அப்படியே சாப்பிடுதுன்னு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் அந்த சில்னஸே தெரியுது. ஓகே வாங்க அப்படியே உள்ளே போவோம். நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் சுவாமிமலை. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ராஜாக்கள் அந்த கட்டின அந்த ஸ்ட்ரக்சரோடையே அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக எதுவுமே மெயின்டைன் பண்ணாத மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா மாடு அந்த தொழுவம் இருக்குது. அப்படியே பாருங்களேன், அதெல்லாம் ஃபுல்லாக அந்த இதில் வந்து கட்டின மாதிரியே வச்சுருக்காங்க. சரி வாங்க இன்னும் உள்ளே போவோம். உள்ளே வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அலோடாக என்னன்னு தெரியல, நம்ம அப்படியே பார்ப்போம். கேஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சாமி வந்து கும்பிட்டாச்சு. நாங்கள் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதெல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ராஜாவுடைய அந்த இதுங்கிறனால நிறையா அங்கங்கே வந்து இது இருக்குது. அப்படியே வாங்க காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு ஆக்சுவலாக. பட் ஆனால் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த என்ட்ரன்ஸை. அப்படியே பார்த்திங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கோட்டையாக இருந்தது, கோயிலாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க போவோம். காய்ஸ், இதான் பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ளே அலோவ் பண்ணலான்னு தெரியல. இல்லை வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த கோயில் வந்து வேறு. ஆக்சுவலாக இன்னும் முன்னாடி போகணும். இதுக்கு அதுக்கு முன்னாடியே இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அந்த காலத்து ஒரு மண்டபம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. எல்லாம் வந்து ஃபுல்லாக தூணாக நிறைய சாமி சிலைகள் இருக்குது. உண்மையாலுமே வந்து கோயில் வந்து இதாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லிங்கத்தை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஞான மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து கல்லுலேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே வந்து கல் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க.
ஃபுல்லாக வந்து லிங்கம். ஒவ்வொரு லிங்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதை வந்து குறிக்கிற மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சரி வாங்க அப்படியே போவோம். போயிட்டு சுவாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு நம்ம வந்து ஓகே கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுவாமி மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் சுவாமி மலை அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக அங்கே அப்படி தான் போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் மாதிரி, அதாவது அங்கே கும்பிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போகணும். அந்த மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து முன்னாடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் நாங்கள் வந்து சுவாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்து லிங்கம் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தியான மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஏரியா. நம்ம இப்போ சுவாமி மலைக்கு போவோம். போயிட்டு அங்கே அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெள்ளரிக்காய் விற்றுட்டு இருந்தாங்க. வெள்ளரிக்காய் வாங்கிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாப்பிடல. ஆக்சுவலாக இங்கே வந்து 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும். பசி. இங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. வெள்ளரிக்காய் மட்டும் தான் விற்றுட்டு இருந்தாங்க. மிளகா அப்படி போட்டு வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அப்படியே வாங்க போவோம். கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சாமி மலையை ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா வெயில் பட்டையை கிளப்புதுங்க. துண்டு வச்சு மூஞ்சை தொடச்சி தான் வரும். சாமி மலை ரீச் ஆகிடுச்சு. அப்படியே காட்டுற பாருங்கள். ஆக்சுவலாக தெரியுது அவங்களுக்கு, அதான் சாமி மலையோட என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஹோட்டலே இல்லை. இதுதான் ஒரே ஒரு டீ கடை மட்டும் தான் என் கண்ணில் பட்டிருக்கு. அங்கே ஏதாவது சாப்பிட்டு நம்ம அப்படியே போவோம். ஓகே கேஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சுவாமி மலை போயிட்டு இப்போ நம்ம வந்து பஸ் பிடிச்சி தந்தை பெரிய கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம். ஆக்சுவலாக அங்கே வந்து ஹோட்டல்ஸ் இல்லை. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வெளிலேயே சாப்பிட்டு போயிடுங்க. வெயில் பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே போவோம் வாங்க. ஆக்சுவலாக கிட்டதான் வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கவே காய்ஸ் அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக இதுதான் வந்து கோயில். வாங்க அப்படியே நம்ம போய் பார்ப்போம். காய்ஸ் நம்ம வந்து கோயில் கிட்டத்துலேயே வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக நம்ம வந்து 10th 12th புக்கில் இல்லை வந்து நம்ம வந்து ஏதாவது இதில் கதையில் கேள்விப்பட்ட ஒரு கோயிலை வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது இந்த இதுவே வேறு லெவல். அப்படியே வாங்க உள்ளே போவோம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புக்கிலையும் கதையிலையும் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம நேரில் போய் அது எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு ராஜாக்கள் உண்மையாலுமே வாழ்ந்த ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நினச்சி ரொம்ப இதாக இருக்குது. உள்ளே போவோம். காய்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும். நான் முதவே சொன்ன மாதிரி தான் புக்லேயும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதையிலையுமே கேள்விப்பட்ட அந்த நந்தியாக இருக்கட்டும், இல்லை இந்த தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், நீங்கள் நேரில் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. உண்மையாலுமே வேறு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்க போவோம். இன்னும் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தோம். கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வீடியோஸ் 2-3 ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தேன். ஃபுட்டேஜு ஆக்சுவலாக அது எல்லாமே ஸ்லோ மோஷனில் இதாகிடுச்சு. அதனால தான் இப்போ நான் திருப்பியும் எடுக்க. ஆக்சுவலாக கோயில் வந்து உண்மையாலுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் எத்தனையோ கோயிலோட அந்த பில்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கோயிலோட அந்த கோபுரமே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்ஷியன்ட், அதாவது ஒரு அந்த ராஜாக்களை நம்ம படத்தில் எல்லாமே பார்த்துருப்போம். அந்த கோட்டை இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரில் அவ்வளோ பிரமாதமாக வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்களுக்கு நாங்கள் பஸ்லேருந்து ஆக்சுவலாக பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக நம்ம வந்து புக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இப்படியே கேட்டு நாம் வந்து இருந்தபோது நேரடியாக வந்து அந்த விஷயத்தை ரியலாக நம்ம வந்து ஃபீல் பண்ணும்போது உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் சரி, ஒவ்வொரு தூண், ஒவ்வொரு இதுலேயுமே அவ்வளோ ஒரு அந்த ஆர்கிடெக்சர் அந்த இதை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த கலையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. உண்மையாலுமே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில.
ஆக்சுவலாக வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஆக்சுவலாக 10th தஞ்சை பெரிய கோயிலை பற்றி எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் போயம் இங்கிலீஷில் ஒரு இதுவே இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஒரே ஒரு கல், அந்த 108 சம்திங் அந்த டன் கல் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நாங்களாம் படிச்சிருக்கோம். படித்ததை தாண்டி இங்கே வந்து ரியலாக ஃபீல் பண்ணும்போது அமேசிங். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இதை வந்து ஒன் டைம் அது விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கோயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து கிளம்ப போகிறோம். நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சுற்றி காட்டுறேன். பட் இங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்குது, நடக்கவே முடியல. அதனால தான் எல்லாம் உட்காந்துட்டோம். ஒரு 4 o'clock மேலே வெயில் ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த கோபுரம் அதுக்கிட்ட தான் இருக்கும். ஆக்சுவலாக பேக் சைடு தான் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதில் இருக்கக்கூடிய நிழல் வந்து கீழே விழுக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தோட நிழல் வந்து உண்மையாலுமே வந்து கீழே வந்து விழுகவே இல்லை. சரி வாங்க அப்படியே போவோம். கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஆஃப் த கோபுரம். இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அதான் சொன்னிருந்த மாதிரியே பிரதோஷம் இன்றைக்கி. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பாங்க. கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது இங்கே கூட்டம். அதான் பார்த்திங்கன்னா இந்த ஓம் நம சிவாய எழுதிட்டு இருக்காங்க, எல்லாமே எழுதி. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே கேஸ், அப்படியே ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களால் வந்து லைனில் நின்றுலாம் கும்பிட முடியல. நாங்கள் இங்கேருந்தே பார்த்தோம். எனக்கு கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதோஷம். வெளியிருந்தே நாங்கள் வந்து பார்த்தோம். அந்த இதில் இருந்து லிங்கம் வந்து சூப்பராக தெரிஞ்சுது. எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஓம் நமச்சிவாயா ஷீட் கொடுப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 108 times வந்து ஓம் நமச்சிவாயா நம்மளோட என்ன வேணும் அப்படிங்கிறத எழுதி அந்த 109 times எழுதினோம் அப்படின்னா அது வந்து நடக்கும். அங்கே அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதினேன், அதுக்காக அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு முடிஞ்சுன்னா இங்கே கீழே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு போனால் நாளைக்கு நம்ம திருச்சி போயிட்டு நம்ம வந்து அங்கே மலைக்கோட்டை அப்புறம் கல்லணையெல்லாம் போயிட்டு நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது விடுபடுது உங்கள் ஒய்கே. ஓகே வாங்க போவோம். டாடா பை பை. சி